காரைக்காலில் ஒரு ஷெட்டு ஒன்று போடணும்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்தாரு. ஒரு 60க்கு 75 சைஸ்ல வந்து ஷெட்டு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அவர் லீவ்ல வரும்போது வந்து என்னை பாருங்கன்னாரு. நான் போய் பார்த்தேங்க. நான் போய் பார்க்கும்போது தளம்லாம் போட்டிருந்தாங்க. சுத்தி செவர் எதுவும் எடுக்கல. சுத்தி செவர்லாம் எடுத்துட்டு பில்லர் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிடுறோம் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் போயிட்டாங்க. சைடு வால்லாம் ஒரு 10 அடிக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி ஷீட்டு போட்டுரும். சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 18 அடி ஹைட்டு, சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 24 அடி ஹைட் வந்துருவாங்க. வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பில்லர் போட்டிருக்காங்க. அந்த பில்லர்ல ஐபீம்ல பிளேட்டை பத்த வச்சு அப்படியே உள்ள இறக்கி அது லெவல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல காங்கிரீட் போட்டாச்சு. காங்கிரீட் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம ஏ ஃப்ரேம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஏ ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 4க்கு 2 பைப்ல ஏ ஃப்ரேம் போட்டிருக்கோங்க. இதுல வரக்கூடிய லேயர் பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 கொண்டர்ல போட்டிருக்கோம். இதுல செட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் டாப் ஒன்று வச்சிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா வென்டிலேஷனுக்காக வச்சிருக்கோம். அது பக்கத்துக்கு ஒரு 6 அடி இழுத்து விட்டுருக்கோங்க. சென்டர்ல ஒரு 2 அடி கேப் விட்டுருக்கோம். ஏர் வாஷ் இருக்கிறதுனால தண்ணி மழை பெஞ்சாலும் உள்ள வராது. மேல ஃபுல்லுமே ஆஃப் ஒயிட் போட்டாச்சுங்க. சைட்ல வர ஷீட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஒயிட் கலரு ஒரு கிரே கலர் இந்த மாதிரி போட்டுருங்க அப்படின்ட்டாரு. நெருக்கி வேலையை முடிச்சாச்சுங்க. இப்போ அதுல வந்து கியர் செட்டர் போட சொல்லியிருந்தாரு. கியர் செட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்ல ஏசிபி எலிவேஷனும் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட சிவில் ஒர்க்கை தவிர மீதி எல்லாமே நம்ம தான் பண்ணிருக்கோம். அந்த ஏரியா பாத்தீங்கன்னா பக்கத்துலாம் சதுப்பு நில மாதிரி இருக்குங்க. அதனால இந்த காங்கிரீட்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. ஒரு பில்டிங்கோ ஒரு ஷெட்டுக்கோ வந்து அஸ்திவாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் காரைக்கால்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி புயல் வரக்கூடிய ஒரு ஏரியா. அதனால நல்லா வலுவாதாங்க பண்ணிருக்கோம். ஷெட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்திருக்குங்க. உங்களுக்கு இது மாதிரி ஷெட்டு போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க நம்பரை போட்டு விடுங்க, நான் கால் பண்றேன்.